கதையோட தொடக்கத்தில் நம்ம பசங்க 3 பேர் நடந்து போயிட்டு இருக்க டாடகுனி கீழே இருக்க ஒரு குச்சி பார்ப்பான். அதை எடுக்கலான்னு போகும்போது பின்னாடி இருந்த ஹிடனோரி அம்பர்லா வச்சு அட்டாக் பண்ண அதை கரெக்டாக டாடகுனி சென்ஸ் பண்ணி ஹிடனோரி அட்டாக் பண்ணிடுவான். இம்பாசிபிலிட்டி ஹிடனோரி முட்டி போட்டுருவான். இந்த கதை டாடகுனி அப்படிங்கிற ஹீரோ எப்படி ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்ஸ்மேன் ஆனா அப்படிங்கிறத பத்தி அப்படின்ட்டு யோசிச்சாக்கே பின்னாடி இருந்து வாய்ஸ் தருவான். அப்படிலாம் ஆக போறது அப்படின்னு டாடகுனி சொல்லிட்டு போக டாடகுனி குச்சி தர ஒவ்வொரு டைமே ஹீரோ கஞ்சி டேமேஜ் அப்படின்னு சொல்லுவான் யோசிட்டாக்கே. ஏன்னா இந்த ஸ்டிக்கை அவங்க ரியல் ஸ்வாட கன்சிடர் பண்ணும்போது அவன் ஒவ்வொரு தடவையுமே ஹேண்டில் விட்டு தப்பான இடத்துல பிடிக்கும் போது அவனுக்கு 5 டேமேஜ் வருது அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ ஹிடனோரி டாடகுனி கிட்ட என்கிட்ட ஆல்ரெடி இருக்க 2 டீமன் லார்ட்ஸை விட சூப்பரான ஒரு 3rd டீமன் லார்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவான். ஜாக் அண்ணா இந்த பாட்டில ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னு ஹிடனோரி சொல்லுவான். ஹிடனோரியோட உனக்கு 5 டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிடனோரி நடந்து போகும்போதெல்லாம் என் பேர் ஜாக் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். யோசிடாக்கி எங்க மான்ஸ்டர் மாதிரி ஆக்ட் பண்ணா இந்த மான்ஸ்டர் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மான்ஸ்டர் கிராஸ் பண்ணி போயிருவாங்க. ஹீரோட கேசலுக்கு வந்தாச்சு, இங்க தான் அந்த மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். தப்பான இடத்துக்கு நீ வந்துட்டப்பா, இதோட கதையை முடிக்கிற அப்படின்னு யோசிடாக்கி அட்டாக் பண்ணி வருவான். பட் ஹிடனோரி அந்த மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணிடுவான். ஹிடனோரி முடி போட்டுட்டு இந்த டீமன் லார்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டானவனா இருந்தான். டேய் நீ சண்டை போட்ட மாதிரியே தராட் அப்படின்னு டாடகுனி கத்துவான். ஐயோ அப்படின்ட்டு யோசிடாக்கி ஹிடனோரி அவங்களோட பேலை மறந்து அங்கேயே விட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்காக 2 பேர் ஓடி போறாங்க. அவங்க கூட தான் நம்ம டாடகுனியும் போறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு மோட்டோகார் அந்த இடத்துக்கு வந்து கீழே கிடக்கிற அந்த குச்சி எடுத்து நான் தாண்டா டீமன் லார்ட் வாடா என் கூட சண்டைக்கு அப்படின்னு சொல்லி கத்துவான். அப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போகும்போது ஐயோ பொண்ணு மாதிரி இந்த மாதிரி நடந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாயிருவானுங்க. நெக்ஸ்ட் சீன் ஒரு பீஸா ஷாப்பில் காட்டுறாங்க. இந்த பீஸா ஷாப்பில் தான் டாடகுனி வேலை பார்த்துட்டு இருப்பான். டாடகுனி ஒரு பொண்ணு கிட்டாமா இன்னைக்கான நாள் எப்படி இருக்கு அந்த பொண்ணு இன்னைக்கான நாள் ரொம்பவே மோசமா. ஹைஸ்கூல் பசங்களுக்கு எந்த மாதிரியான பொண்ணு பிடிக்கும் அப்படின்னு டாடகுனி கேட்க அதுக்கு அந்த பொண்ணு ஆமா அதே எதுக்குடா நீ கேட்கற, ஓ உனக்கு பாப்புலர் ஆகணுமா? இல்லையே எனக்கு பாப்புலர்லாம் வேணாம், நான் ஆல்ரெடி பாப்புலர் தான். அது பக்கத்தில் கொண்டு டே போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி கத்துவான். டே இல்லடா நான் நிஜமாவே பாப்புலர் தான் அப்படின்னு டாடகுனி கத்திட்டு. அதாவது பாப்புலர்னா அந்த பாப்புலரான பையனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே அவங்க கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, இன்க்ளூடிங் பொண்ணுங்க. முக்கியமாக பொண்ணுங்களுக்குலாம் அந்த பையனை ரொம்பவே பிடிக்கும். அந்த பொண்ணு சில டிப்ஸ் எல்லாம் தருவா, பட் எதுவுமே பெஸ்ட்டாக இருக்காது. அதுக்கு டாடகுனியும் ஆமா உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த பசங்க 2 பேருமே நீ கொஞ்சம் அப்படி இருக்க மாதிரி ட்ரை பண்ணுமா, இப்படி இருக்க மாதிரி ட்ரை பண்ணுமா அப்படின்னு அந்த பொண்ணை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. அந்த பொண்ணுக்கு இந்த பசங்க நீ இரிட்டேட் பண்ணிட்டானுங்கடா அப்படின்ட்டு அவ கண்ணாடியை கழட்டிட்டு முடியை கொஞ்சம் முன்னாடி தூக்கி விட்டு கொஞ்சம் அழகான போஸை அந்த பசங்க முன்னாடி காட்டுவா. மறுபடியும் டாடகுனி கொஞ்சம் தொல்லை பண்ணுற மாதிரி பேச டே மூடிட்டு போய் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லி பீஸா டெலிவரி பண்ணி அனுப்பிவிட்ருவா. பாதி தூரம் போயிட்டு என்ட்ரன்ஸில் அந்த பையன் ஆமா டாடகுனி நமக்கு அந்த மாதிரி பொண்ணுங்களா கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவனும் ப்ரோபபிளி வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிடுவான். இதை வெளியிலேருந்து பார்த்து அந்த பொண்ணு டே பொத்திட்டு போய் டெலிவரி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துவா. அப்படியே சீனை ஸ்வைப் பண்ண ஹீரோவோட தங்கச்சி ஹீரோவை கருணையே கட்டாம அடிப்பா. என்னமா கண்ணு இவன் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி இவன் இப்படி அடிக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களும் கேட்பாங்க. அவன் அண்டர்வியர் திருடிட்டான்டா அப்படின்னு சொல்லி கத்துவா. இல்ல அதை நாங்க தூக்கல, நாங்க ஏதோ ஒரே ஒரு டைம் விளையாடுறதுக்காக பண்ணோம் அப்படின்னு அவங்க 2 பேர் பேச அதெல்லாம் நீங்க பேசாதீங்கடா, எனக்கு அது வேணும், அது மட்டும் கிடைக்கல அவங்க எல்லாத்தையுமே கொண்டுருவாண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிடுவா. இல்லம்மா அது எங்கேயாவது காத்துல அடிச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு யோசிட்டா கேட்பாக்க ஹிடனோரி ஒரு இன்னர்வியர் சுட்டிருப்பான். 3 பேருமே அப்படியே பக்கத்து வீட்டுக்காக துணியை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ யோசிடாக்கே மனசில் கல்பிரிட் ஆயிருந்தால் ஃப்ரெண்டோட தங்கச்சி இந்த மாதிரி நடந்துருக்க கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. டாடகுனி பார்ப்பான். டாடகுனியோட சட்டைக்கு பேக் சைடில் தான் அந்த அண்டர்வியர் இருக்கும். யோசிடாக்கே அவனுக்குள்ளேயே ஒரு இமேஜின் வேர்ல்டுக்குள்ளே போயிடுவான். சே என்ன பசங்க இவங்களாம் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, இவனுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருப்பானுங்களா, நான் இதுக்காக இவனுங்களை சோதிச்சு பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இதுக்காக இவன் இப்போ சோதிக்க வேண்டாம். நண்பர்களே என்னை மன்னிச்சிருக்கேன், உங்களுக்காக அந்த பாவத்தோட சுமையை நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் உண்மையான நண்பர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு அவன் அண்டர்வியரை தூக்கி தலையில் வச்சுக்குவான். அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அப்படின்ட்டு உடனே அவங்க 2 பேர் வெளியில் வந்து அவனை பிடிச்சிருவானுங்க. அப்படியே அவன் தங்கச்சிட்டு சொல்லியிருப்பாங்க. அவன் தங்கச்சி வெளியில் வந்து மின்னல் வேகத்தில் ஓடி வந்து ஒரு கிக்கில் பறக்க ஆரம்பிச்சிருவான். பறந்துக்கிட்டே இருக்க அவன் நான் மட்டும் தூக்கலாமா, அவனுங்க 2 பேர் சில விஷயத்தை தூக்கியிருக்கானுங்க, டே யூ துரோகி அப்படின்னு சொல்லி அவனுங்க கத்துவானுங்க. போன எபிசோடு சன்ரைஸ் அப்போ வந்து நம்ம பசங்கிட்ட பேசின அந்த பொண்ணு இந்த தடவை உட்காந்து படிச்சுட்டு இருப்பா. இந்த பொண்ணோட பேர் தான் யாசன். மோட்டோகாரு எனக்கு இந்த காத்தையே பிடிக்காது, ஏன்னா இந்த காத்து எங்கிட்ட இருக்க சில விஷயங்களை பறிச்சுட்டு போயிடும். ஆனால் ஒரு நாள் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அந்த காத்துக்கிட்டு இருந்தா நான் மீட் பண்ணேன். இப்பெல்லாம் மோட்டோகாரு பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு எந்திரிச்சு நின்று மோட்டோகாரு கிட்ட அவரோட ஃபேஸை காட்டிடுவா. ஐயோ நான் பேசணும்னு நினச்ச பொண்ணு இந்த பொண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மோட்டோகாரு ஷெய்யாயிடுவான். என்னப்பா மோட்டோகாரு நீ என்ன இந்த பக்கம், நீ ஏதோ கன்வீனியன்ஸ் கடைக்கு போகிற அப்படின்னு சொன்ன அக்கா நீ அதாவது அப்படின்ட்டு மோட்டோகாரு பேச அதோட இந்த சீனை கட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்கூலில் கட்டுறாங்க. ஸ்கூலில் நம்ம பசங்க அப்படியே விளையாடிட்டு இருக்கா. அவங்க கிட்ட குரோசவா அப்படின்னு வந்து ஒரு பையன் பேசுவான். அவங்க கிட்ட நமக்கு ஒரு சின்ன கிளீனிங் கேம்பெயின் இருக்குது, ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துருங்க 5 மணிக்கு வந்துருங்க அப்படின்ட்டு ஒரு ஏரியா பேர் சொல்லிட்டு அவள் ஹிடனோரி கிட்ட ஒரு பேம்ப்ளெட்டை தருவான். அதை ஹிடனோரி படிச்சு பார்த்துட்டு என்னது 70 மணி நேரமா அப்படின்னு சொல்லி கத்துவான். அதுக்கு குரோசவா ஆமாம் இது நம்ம ஸ்கூலோட ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லுவான். இதை பற்றி நாங்கள் மேலிடத்துல பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர்
மாஸ்டர் பார்க்க கிளம்பிடுவாங்க. அவங்க அவர்கிட்ட இது என்னது 70 மணி நேரம் சொல்லி போட்டிருக்கு, இது ட்ரெடிஷனா இல்லை வேற ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவரு நம்ம பசங்களை பார்த்து நம்ம ஸ்கூல் ஒரு சின்ன ஆபத்தில் இருக்கு, 1984 இந்த ஸ்கூல் தொடங்கப்பட்டுச்சு, நம்ம ஸ்கூல் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கு, அதுக்கு நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கு ஹிடனோரி நம்ம இந்த ஸ்கூலை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவரு ஆமா நீங்க எங்களுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூல்ல இவ்வளோ டீப்பான மீனிங் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹிடனோரி அந்த பேம்ப்ளெட்டை திறந்து எப்பா இந்த ஸ்கூல் 1989 ஸ்டார்ட் ஆயிருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுவான். இந்த சீனுக்கான அர்த்தம் என்னதுன்னா, அந்த ஹெட் மாஸ்டர் இப்போ வரைக்கும் நம்ம ஸ்கூல் ஆபத்தில் இருக்குது, நம்ம ஸ்கூல் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அதெல்லாம் சொன்னது எல்லாமே உருட்டு தான். இதை கேட்டது அவங்களும் ஷாக்காயிருவாங்க, ஐயோ உண்மை வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டருமே ஷாக்காயிருவார். அப்படியே இந்த பக்கம் மோட்டகாருமே அவனோட சிஸ்டருமே காட்டாங்க, ரெண்டு பேருமே அப்படியே பேசி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ மோட்டகாரோட சிஸ்டர் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவளுக்கு ஒரு தம்பி இருக்கா, அந்த தம்பி அவனும் எப்பவுமே சண்டை போட்டுட்டு தான் இருப்பா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டை பற்றி பேசிட்டு போயிட்டு இருப்பா. அப்போ மோட்டகாரு ஓ அப்படியா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவனுக்கு ஒரு அக்கா இருக்கா அப்படின்ட்டு யோசிட்டாக்கவே மென்ஷன் பண்ணுவான். இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கா, அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்ட்டு டாடக்குனியை மென்ஷன் பண்ணுவான். அப்போ மோட்டகாரு நம்மளோட அம்மா அப்பா எப்பயுமே வீட்டுக்கு வர மாட்டாங்க, நாம தான் நமக்கு உதவி பண்ணிக்கணும், உனக்கு நான் உதவி பண்ணணும், எனக்கு நீ உதவி பண்ணணும், அதனால நம்ம அலாங்கலாம் போறதில்ல அப்படின்னு மோட்டக்காரு பேச, நீ எதுக்கு இப்போ இதெல்லாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்க, அங்கே பாரு அங்கே தான் நம்ம விளையாடிட்டு இருப்போம் அப்படின்னு அவங்க அக்கா சொல்லுவா. பொய் இதெல்லாம் பொய் அப்படின்னு மோட்டக்காரு சொல்லுவான். இல்லை இதுதான் உண்மை அப்படின்னு அவன் சிஸ்டர் சொல்லுவா. அப்போ மோட்டக்காரு அம்மா தாயே நான் உனக்கு ஷாப்பிங் கூட்டிட்டு வரேன் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அதுக்கு அவன் சிஸ்டர் இல்லை நம்ம இப்போ விளாடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. அதுக்கு மோட்டக்காரு இல்லை நீ ஹைட்டு கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கு அவன் சிஸ்டர் யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டேன், மோட்டக்காரோட சைல்ட்ஹுட் கேமை மோட்டக்காரோட பர்மிஷனே இல்லாமல் மோட்டக்கார் கூட விளையாடுவா. இந்த பக்கம் நம்ம பசங்க கிட்ட காட்டுறாங்க, நம்ம பசங்க 3 பேர் வாடிட்டு தான் இருப்பாங்க. அப்போ ஹிடனோரி அவரோட ஐப்ரோவில் வெள்ளை கலர் முடி 3 சென்டிமீட்டருக்கு வளர்ந்துருந்துச்சாமா, அதை நான் பிடிங்கிட்டு அப்படின்னு அவன் சொல்ல யோசிச்சாக்க இது ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி எனக்கு கதை அப்படின்னு சொல்லி கத்துவான். இது எப்பரா பயமுறுத்துற மாதிரி எனக்கு கதையா வரும் அப்படின்னு டாடக்குனி கேட்க, இல்லை இது அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இது ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி எனக்கு கதை அப்படின்னு யோசிச்சாக்கே பேசுவான். அப்போ ஹிடனோரி நான் கரசாவுக்கு கால் பண்ண போறேன், ஏன்னா அவன் லைஃபே ஃபுல்லாக ஸ்கேரி ஸ்டோரியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ தம்பி முதல்ல என் ஸ்டோரியே கேளுப்பா அப்படின்னு யோசிச்சாக்கே அவனோட ஸ்டோரி சொல்லுவான். நான் என் ஃபேஷியல் கிரீமால ஃபுல்லாக ரப் பண்ணிட்டு இருக்கும் போது என் மைண்ட்ல ஒரு யோசனை, என் மூளையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏன்னா என் மூக்குல ரத்தம் வருது, ப்ளீடிங்கும் நின்றுச்சு, அந்த பெயின் ரொம்ப நேரம் நிக்கல அப்படின்னு யோசிச்சாக்கே பேசிட்டு இருக்கேன். இது ஒன்றும் அவ்வளோ பயமுறுத்துற மாதிரி எனக்கு கதையெல்லாம் இல்லை அப்படின்னு டாடக்குனி சொல்லிட்டு, ஓ கரசாவா என்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கா அப்படின்னு கரசாவோட ஸ்டோரி சொல்லுவான். கரசாவோட தொப்பியை பத்திர சீக்ரெட் இது, ஒரு நாள் கரசாவா அவனோட தொப்பியை கழட்டிட்டான். அப்போ நான் அதை பார்த்துட்டேன், டே என்னத்தரா பார்த்தா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆச்சரியமா கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் என்னால் அது உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிடுவான். இது நியாயமே இல்லடா, நாங்கள் போய் கரசாவோட தொப்பியை கழட்டுறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அவங்க வீட்டு விட்டு வெளியில் வந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியில் தான் கரசாவா இருப்பான். டாடக்குனியோட சிஸ்டர் கூட கரசாவோட தொப்பியை கழட்டுறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அப்போ உடனே கரசாவா ஓடிட்டேன்ல அப்படின்னு சொல்லி எஸ்கேப் போயிடா, இவங்க 2 பேருமே அவனை ஃபாலோ பண்ணி போயிடுறாங்க. இந்த கட்டத்தில் நான் தான் அதை உருவாக்கினேன் அப்படிங்கிறத இவங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு அவன் பேசுவான். ஸோ இது மூலமாக என்ன புரிய வருதுன்னா, இந்த ஸ்டோரி டாடக்குனியோட ஓன் ஃபிக்ஷனல். ஒரு மிகப்பெரிய பேலஸை கட்டுறாங்க, அதுக்குள்ளே பிங்க் கலரில் ஹேர் வச்சிருக்க ஒரு பொண்ணு பெட்டில் படுத்துட்டு இருப்பா. அவன் நான் இல்லை நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு போயே தான் தீரணும் அப்படின்னு அவரோட 3 பட்லர்ஸுமே சொல்லிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் உங்களால் எப்படி லீவ் போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை எனக்கு பெயின் இருக்குது அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல்லுவா. நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரியான இடம் ஸ்கூல் கிடையாது அப்படின்னு அவங்க அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. சரி எது எப்படியோ நான் லீவ் போட்டுருவேன், அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்ககிட்டே கேட்பாங்க. சரி அதுக்கு அந்த பட்லர்ஸுமே 3 பேருமே வந்து ஒவ்வொரு ஐடியா சொல்லிட்டு போவாங்க. ஒருத்தர் வந்து நாய் செத்துருச்சு அப்படின்னு சொல்லுவான், இன்னொருத்தர் வந்து சொத்தப்பில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான், இன்னொருத்தர் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லுவான். பட் யாருமே நல்ல ஐடியா தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கத்திட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு ரொம்பவுமே கத்துறதுனால அவளோட சிங்கிள் டீத் மட்டும் கீழே விழுந்துரும். ஓகே சொத்தப்பில் இருக்குங்கிற காரணத்தை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவான். ஒரு பட்லர் மட்டும் அந்த டீத் எடுத்து அவன் அதை வச்சு எல்லாத்துக்கும் விளையாடிட்டு இருப்பான். அட போங்கடா உங்க கூட இருக்கிறதுக்கு நான் ஸ்கூலுக்கே போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்பவே மனசுடைஞ்சு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா. ஓகே கைஸ் இந்த எபிசோடு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தால் அது கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரைட் பை பை கைஸ்.